ராம் சீதா சீரியல் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ராம் வந்து சீதாக்கு ஆதரவாக மாதிரி நான்சியை எதிர்த்து சுபாஷையும் அர்ச்சனாவையும் அலறப்பட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ராமுக்கு வந்து புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ரெட்டி வந்து ஒரு பொருளை ஒரே நேரத்தில் 2 தடவை கை வச்சா அந்த பொருளில் வந்து 2 தடவை கைரேகை வரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க ராம். என்ன நான் சொன்னது புரிஞ்சா அப்படின்னு கேட்டேன்னா, இல்லை எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியலை அப்படின்னு ராம் சொன்னோன்னே ராஜசேகர் வந்து சொல்கிறாப்புல, மாப்பிள்ளைக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு சாருக்கு கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன விஷயம்னா மகாபா அந்த மாதிரி பண்ண பொருளில் வந்து சீதாவோட கைரேகை ஆல்ரெடி இருக்குது. சீதாவோட கைரேகை வந்து அலையாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஆள் வந்து யார் பண்ணாங்களோ அவங்க வந்து கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட மோட்டிவ் என்னங்கிறது ஒரு இதுலேருந்து உங்களுக்கு தெளிவாக புரியலையா? இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக புரியுது அப்படின்னு ராம் சொன்னோன்னே, வழக்கமாக இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜென்ரலாக யாராவது வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா மொத்தத்தையும் அழைச்சிட்டு தன்னுடைய கைரேகை இல்லாத லெவலுக்கு தான் பார்த்துட்டு பண்ணுவாங்க. ஆனால் இந்த கேஸில் சீதாவோட கைரேகை இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் அந்த சீதாவோட கைரேகை அலையாத லெவலுக்கு ட்ரிகரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரிகர் யூஸ் பண்ணுறப்ப சீதாவோட முதல்ல இருந்த கைரேகை வந்து லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ புரியுதா அப்படின்னோன்னா, இப்போ புரியுது சார், நல்லாவே புரியுது. சீதா வந்து ப்ரூவ் பண்ண முடியுமா சார் உங்களால் கோர்ட்டுக்கு வந்து அப்படின்னு சொன்னோன்னா, ஏன் முடியாது, நிச்சயமாக முடியும். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்த வழிமுறைப்படி நான் 2-3 கேஸை வந்து நானே வந்து சால்வ் பண்ணி எவிடன்ஸை வந்து சப்மிட் பண்ணியிருக்கேன். நானே வந்து ஆதாரமாக வந்து நிற்க முடியும் என்னால் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படிங்களா சார், ரொம்ப நன்றி சார். நிச்சயமாக சீதா வந்து இதிலேருந்து நிரபராதின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா ராம்? மற்றவங்க எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கன்னு சொன்னோன்னே ரெட்டி, இல்லை சார் எனக்கு ரொம்ப நன்றி உதவி செஞ்சதுக்கு அப்படின்ட்டு வெளில வந்தோடனே, என்ன மாப்பிள்ள புரிஞ்சிச்சா? இப்போ தான் புரியுது எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ முக்கியங்கிறது. நான் தான் தப்பான கோணத்தில் வந்து டீல் பண்ணிட்டேன். பரவாயில்ல மாப்பிள்ள, இப்போ வந்து சீதா வந்து மற்றவங்க யார் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, தன்னோட பாஸ் வந்து இப்படி தப்பாக நினச்சிட்டாருன்னு தான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. சீதா நல்ல மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதோடனே ராம் வந்து பார்க்குறாங்க, சீதாவை பார்த்துட்டு சீதா சமைச்சதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து வச்சுட்டு, நீ வா ரூமுக்கு வா அப்படின்னு உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் தப்பான ஆஃபீஸர் ஆகிட்டேன்ல அப்படின்னு சொன்னோன்னே, எவன் பாஸ் சொன்னது சொல்லுங்கள், விண்டில்லன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் சொல்லலை, நான் தான் சொல்கிறேன். என்ன பாஸ் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை சீதா நீ எவ்வளோ நிரபராதிங்கிறத நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னோடனே, என்ன பாஸ் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நிஜமாக தான் சொல்கிறேன், நீ உன் மேலே தப்பே இல்லை, உன்னை யாரோ மாட்டி விட்ருக்காங்க, அதை வந்து நான் சரியாக விசாரிக்காமல் அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, எப்படி பாஸ் இதுன்னா, இல்லை எனக்கு வந்து அவங்க அப்பா வந்து கைரேகை நிபுணர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்க, அப்போ வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னோடனே, இவங்க எல்லாம் பேசிவிட்டு சீதா என்னை மன்னிச்சிருந்தோன்னா, பாஸ் நீங்கள் இப்படி அழுதிங்கன்னா என்னால் மனசு தாங்க முடியாது, எவ்வளோ சந்தோஷம் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அது போகும் பாஸ். உங்கள் அம்மா வந்து நமக்கு குழந்தையாக பிறக்க போகிறாங்கல்ல, அவங்க வந்து சந்தோஷமாக அவங்கள வந்து வெல்கம் பண்ணுவாங்க, நீங்கள் தைரியமாக இருங்க அப்படிங்கிறப்ப சீதாவை பிடிச்சி போகிறாங்க. ஸ்வீட் எடுத்துகிட்டு வரேன்னு போகிறப்ப கையை பிடிச்சி ஹக் பண்ணுறாங்க ராம். என்னை மன்னிச்சிரு சீதா அப்படின்னோடனே, பரவாயில்ல பஸ் அழாதீங்க அப்படின்னோடனே, நீ தான் அழுதுகிட்டு இருக்க அழாதன்னு சொல்லிட்டு அப்படின்னா, இது எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம நான்சி வந்து ஒட்டு கேட்டுட்டு தலையில் என்ன குழப்பமாக இருக்கே அப்படின்னு தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவன் பல்ட்டி அடிச்சிட்டான் அப்படின்னதுக்கப்புறமேட்டுக்கு நான்சி வந்து கூப்பிட்டு அனுப்புகிறாங்க ராம. கூப்பிட்டதுக்கப்புறமேட்டுக்கு வராங்க. வந்துட்டு, ஆமாம் என்ன விஷயமா என்ன வர சொல்லுங்க, முதல்ல உட்காரு அப்படின்னோடனே பக்கத்தில் வந்து சுபாஷும் அர்ச்சனாவும் இருக்காங்க. பேச ஆரம்பிக்கிறாங்க. நான்சி வந்து, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், நீ எந்த தைரியத்தில் வந்து சீதா வந்து நிரபராதின்னு அவகிட்ட ட்ராமா போட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னு. இங்கே பாருங்கள் சித்தி, நான் ஒன்றும் ட்ராமாலாம் போடல அப்படின்னா, சரி சித்தின்னு கூப்பிடா நான்சின்னு கூப்பிடு. சரி நான்சி, நான் வந்து ட்ராமாலாம் போடல, இப்போ வந்து எனக்கு வந்து தெளிவாக புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, அதனால் வந்து நான் வந்து நிரபராதின்னு புரிஞ்சுக்கிட்டேன், சீதா இந்த விஷயத்த செய்யவே இல்லை, வேறு யாரோ செஞ்சுருக்கா அப்படின்னா என்ன சொல்கிற அப்படின்னு. உன் இஷ்டத்துக்கு வந்து நீ தானே கேஸ் போட்ட, இப்போ இஷ்டத்துக்கு மாற்றி போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அர்ச்சனாவும் சுபாஷும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து நீ பேசாமல் இருங்க அப்படின்னு ராம் வந்து சொல்கிறாப்புல. இங்கே பாருங்கள், ஒரு விஷயத்தை முதல்ல வந்து புரிஞ்சுக்கங்க. நான் வந்து சரி உன்னை யார்கிட்ட அழைச்சிட்டு போனா, ரெட்டிக்கிட்ட தானே அழைச்சிட்டு போனேன், ரெட்டிக்கிட்ட யார் அழைச்சிட்டு போனா, ராஜசேகர் அங்கிள் அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னா, இதுலேயே உனக்கு புரியலையா? ரெட்டி ராஜசேகருக்கு வந்து சீதாவை காப்பாற்றணும் அப்படிங்கும்போது ஒரு லிங்க் வரலையா உனக்கு? இன்னுமா புரியலை அப்படின்னோடனே, எப்படி புரியும், அவன் ஹஸ்பண்டு வந்து ஒய்ஃபை காப்பாற்றணும்னு நினச்சிட்டான், அதனால தான் அப்படி பேசுகிறான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இப்போயும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், சீதா செய்யவே இல்லை
அதை சீதாவுக்கு வந்து நான் வந்து இது என்ன நினச்சி மீறி நீ ஜெயிச்சிட முடியுமா, நிச்சயமாக நான் லண்டன்லேருந்து வந்தது எதுக்கு, சும்மா பொங்கல் சாப்பிட்டுட்டு வரேன்னு நினச்சிக்கிட்டியா, அவளுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னோடனே ராம் வந்து உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கங்க அப்படின்னு மனசுக்குள்ளே மட்டும் நினச்சிட்டு டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. பேசிக்கிட்டு இருக்கப்பயே உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கங்க அப்படின்னு கண்ணுலேயே ஃபோர்ஸாக காமிச்சிட்டு கிளம்பி அந்த பக்கமாக வெளியில் வந்துடுறாப்புல. இங்கே வந்து நான்சி கிட்ட வந்து அர்ச்சனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியும் வந்து அவளை விட்டுறக்கூடாது அப்படின்னோடனே நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக இருக்க, எல்லாம் பண்ணதெல்லாம் நீ தானே அப்படின்னு இவ வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க நான்சி. சரி எதுவாக இருந்தாலும் நடக்கட்டும், சீதாவுக்கு வந்து நான் வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டு தான் இந்த ஊரை விட்டு கிளம்புவேன், தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆனால் ராம் வந்து இந்த மாதிரி மாறுவான்னு நான் எதிர்பார்க்கல. அவன் வந்து பேச ஆரம்பித்தா அந்த கைரேகை நிபுணரை அழைச்சிட்டு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணால் இந்த கேஸ் உடையிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்னோடனே கல்பனா வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அர்ச்சனா மாதிரி நடிச்சிட்டு இருக்கவங்க. அதோட எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்க.